தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அந்த பெரவள்ளூர் சந்திப்பு பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இப்போ அடுத்த பகுதிக்கு அவர் செல்லக்கூடிய அந்த லைவ் விஷுவல்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி விவரிக்க கேட்போம். பாரதி, இப்போ பெரவள்ளூர் சந்திப்பில் மக்கள் மத்தியில் பேசும்போது அவருடைய ஆடியோவில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது, மைக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிலையில் அங்கே மக்கள் மத்தியில் அவர் என்ன பேசினார், இப்போ அடுத்து அவர் எந்த பகுதிக்கு பயணப்பட்டிருக்கிறார்? கண்டிப்பாகவே தாவேகா தலைவர் விஜய் இன்று பெரம்பூர்ல தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இப்ப நீங்க பார்த்துட்டு இந்த காட்சி நடந்து கொண்டிருப்பது பெரவள்ளூர் பகுதி. முதலமைச்சரின் தொகுதியான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடும் தொகுதியான கொளத்தூர் தொகுதி இது. இங்கு விஜய் பிரச்சாரத்தை தொடங்கினார். பேச ஆரம்பிக்க போதே திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த கூட்டம் மற்றும் அந்த தொழில்நுட்ப சாதனங்கள் அடங்கிய அந்த வாகனம் சற்று தொலைவில் இருந்ததால் அந்த வயர்லெஸ் மைக் சரியாக வேலை செய்யவில்லை. அதனால் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு வயர்டு மைக், அதாவது வயர் கொண்ட மைக்கை வாங்கி மக்களிடையே பேசினார். தற்போது மூன்றாவது பாயிண்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கார். ஏற்கனவே பெரம்பூர்ல இருந்து இங்க வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல் ஆகி இருக்கிறது. நீங்க பார்க்கல, காட்சிகளை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும் மக்கள் கூட்டம் எவ்வளவு அலைமோதுகிறது, அதாவது ரசிகர்கள் கூட்டம் எவ்வளவு அலைமோதுகிறது என்று. இது எல்லாம் இந்த பகுதியில மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட பெரம்பூர்ல எப்ப அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரோ அங்கிருந்தே இந்த கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள், அதே போல அங்கிருந்து தொடர்ந்து வந்த இளைஞர்கள் என நேரம் போக போக கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல், பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல எல்லாம் விஜயோட வாகனம் சற்று வேகமாக செல்ல வேண்டிய பகுதியாக இருக்கிறது. பின்னாடி பாருங்க, பேருந்தெல்லாம், அரசு பேருந்துகள்லாம், மாநகர பேருந்துகள்லாம் ஸ்டக்காய் நிற்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பகுதியை விஜய் வேகமாக கடக்க முடியவில்லை. விஜயின் பெரம்பூர் பிரச்சாரத்திற்கு பிறகு அவர் செல்ல வேண்டிய பாதையில் அதிக அளவு மக்கள் கூட்டம் கூடியதால் பல இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்க முடிந்தது. இப்ப அவர் 3வது பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த பாயிண்ட்டுக்கு சரியா 30 நிமிஷத்துல போகணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல 30 நிமிஷத்துல அவர் போவாரா? இதே வேகத்தில் சென்றால் அங்கும் தாமதமாகத்தான் செல்லக்கூடிய சூழல் உருவாகும். இதையெல்லாம் பார்த்த அவர் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திற்கும் தாவேகா தரப்புல இருந்து கடிதமாக எழுதியிருப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்துல போக்குவரத்து போலீசாரெல்லாம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தவில்லை, சரியாக ஒழுங்குபடுத்தவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் குற்றச்சாட்டாக தெரிவித்து கடிதம் அளித்திருக்கிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு. தொடர்ந்து விஜயின் பிரச்சார வாகனம் என்பது 3வது இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்று 3 சட்டமன்ற தொகுதிகளில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார். முதல்ல தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் ஆரம்பித்தார். இப்ப 2வது பகுதி பெரவள்ளூர், அதாவது கொளத்தூர். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் தங்கள் கட்சி தாவேகா வேட்பாளருக்கு ஆதரவாக விஎஸ் பாபு இந்த தொகுதியின் வேட்பாளர், அவருக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரித்துக் கொண்டு 3வது இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். முதல்ல 5 இடங்கள் அப்படின்னு இருந்தது அவர் இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொள்வார். அப்புறம் அது 4 ஆச்சு. இப்போ அது ஃபைனலாக 3 தொகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அதில் 2 தொகுதிகள் முடிச்சாச்சு. ஒன்று அவர் நேரடியாக களம் காணக்கூடிய பெரம்பூர் தொகுதி. அங்கே இன்று காலையே அவர் வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். பெரம்பூர் பகுதியில் அங்கே மக்கள் மத்தியில் பேசின காட்சிகளை நம்ம பார்த்தோம் இன்று மதியம். குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே பெரம்பூரில் அவருடைய பரப்புரையை ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் பெரம்பூர்லேருந்து இந்த பெரவள்ளூர் சந்திப்பு பகுதிக்கு வர்றதுக்கு அவருக்கு இத்தனை நேரம் பிடிச்சிருக்கு. காரணம், நிறைய இடங்கள்ல அவருடைய வாகனமே திணறி நிற்கக்கூடிய அளவுக்கு அங்கே மக்களுடைய வெள்ளம் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இது சம்பந்தமாக உரிய பாதுகாப்பும் இல்லை அப்படின்னு தாவேக தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கும் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் இன்னும் சீக்கிரமாகவே இந்த பெரவள்ளூர் சந்திப்பு பகுதிக்கு வந்திருக்கணும். ஆனால் இங்கே மக்களுடைய கூட்டம் அதிகரித்த காரணம், அங்கே ப்ராப்பரான அந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படலைன்னு தாவேகா தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார். இதனுடைய அடிப்படையில் அவர் அந்த பெரவள்ளூர் சந்திப்பு பகுதிக்கு வர்றதுக்கே இவ்வளவு நேரம் பிடித்திருக்கிறது. பெரவள்ளூர் சந்திப்பு பகுதியில் அது கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி. அங்க கொளத்தூர்ல தாவேகா சார்பில் களமிறங்கக்கூடிய விஎஸ் பாபு அவர் ஆதரிச்சு அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். இப்ப அடுத்தபடியாக அவர் அடுத்து பயணப்படக்கூடிய அந்த இடத்துக்கு விரைந்து சென்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.